பௌர்ணமி அன்று அம்மனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நீங்கள் கேட்டது அப்படியே நடக்குமா? பௌர்ணமி தினத்தில் செய்யும் வழிபாடு வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த நாளில் இறை வழிபாடு செய்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும். பண தட்டுப்பாடு தீர வேண்டுமா? வாழ்க்கையில் செல்வம் பெருக வேண்டுமா? அப்போது பௌர்ணமி வழிபாட்டை முறையாக செய்தால் செல்வ நிலையை பெறலாம். சிவபெருமானையும் சத்திய நாராயணனையும் வழிபடுவது பௌர்ணமியில் அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அம்பிகை வழிபாடு செய்யும் போது பண நலனுடன் குடும்பத்தில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும், பணப்பிரச்சனைகள் தீரும். சிறப்பு வழிபாடு என்னவென்றால், பௌர்ணமி தினத்தில் வீட்டு பெண்கள் அருகில் உள்ள அம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் அங்கே சென்று மனமுருகி வேண்டினால் அவருடைய அருள் கிடைக்கும். அந்த நாளில் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அவற்றில் கலந்து கொண்டு இறை அருளை பெறலாம். கோயிலுக்கு சென்றவுடன் உங்களால் முடிந்த அளவில் புனித அர்ச்சனை செய்யுங்கள். அங்கே இருக்கும் பூஜை பொருட்களை வழிபாட்டிற்கு வழங்குங்கள். மேலும் அம்பாளுக்கு பிடித்த மலர்களான மல்லிகை, சிவப்பு அரளி, செம்பருத்தி, தாமரை ஆகியவற்றை சன்னதிக்கு கொண்டு செல்லலாம். உங்களது வேண்டுதலை அம்பாளிடம் கூறுங்கள். பௌர்ணமி நேரத்தில் அம்மன் சந்நிதியில் அமர்ந்து நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற வேண்டி அன்புடன் வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் பணம் தேவை என்பதை தெளிவாக அம்மனிடம் சொல்லி வேண்டுங்கள். இறையருள் பெற்றால் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும். அம்மனுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு வகைகள் அல்லது சிறு பலகாரங்கள் தயார் செய்து நிவேதனம் செய்யலாம். அதனை கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கும் வழங்கலாம். சிறுவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது மிகுந்த புண்ணியம் தரும். இதன் மூலம் உங்கள் கர்ம வினைகள் குறையும். உங்கள் வாழ்வில் ஒழுக்கமும் அமைதியும் நிலவும். பௌர்ணமி அன்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் மிகுந்த செல்வ வளம் உண்டாகும். இந்த மந்திரத்தை அகஸ்திய முனிவர் மனிதருக்காக அருளி செய்ததாக கூறப்படுகிறது. நாள்தோறும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும். இதனை செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை பாடல்களை பாடலாம். இந்த பாடலில் நவரத்தினங்களான வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பத்மராகம், வைடூரியம் ஆகியவற்றை கொண்டு அம்மனை துதிக்கின்றனர். இதனை பக்தியுடன் பாராயணம் செய்தால் பண நெருக்கடி நீங்கி வாழ்வில் செல்வம் பெருகும். பௌர்ணமி தினத்தில் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் பணப்பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளத்துடன் கூடிய ஒரு நலமுள்ள வாழ்க்கை அமையும். பக்தியுடன் வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த புனித நாளில் அனைவரும் அம்பிகை அருள் பெற ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.